திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா ஒருவச்சன் சுடராடி வல்லானே உலகுண்ட ஒருவா திருமார்பா ஒருவர்காற்று உய்யும் வகை என்றால் உடல் நின்ற இவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சினில் நடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்றவம்மானே செங்கமலத் திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் நினைவருடம் இவரேத்த பங்கமலி தடங்கடலுள் அனந்தனென்னும் வரியறவின் அனைத்து என்ற மாயோன் காழ்மின் எங்குமலி நிறைபுகழ் நால்வேதம் 5 வெள்விகளும் கல்விகளும் என்ற தன்மை அங்கமலத்தையன் அணையார் வயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே என்பதாக திருமங்கையாழ்வார் இந்த எம்பெருமானை 40 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்கின்றார். 108 திவ்ய தேசங்களில் அற்புதமாக 10வது திவ்ய தேசமாக விளங்குகிறது இந்த தேரெழுந்தூர் என்கின்ற திவ்ய தேசம். திருஅழுந்தூர் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். பஞ்சகிருஷ்ணான்ய கஷேத்திரங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. காவேரியாக தட்சிணே தீரே பூர்வாம்போதேஸ்து பশ্চিமே சப்தயோஜன விஸ்தீர்ணம் கிருஷ்ணாரண்யமிதம் ஸ்மிருதம் என்று காவேரிக்கு தெற்கே இருக்கின்ற ஸ்தலங்களில் கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் முக்கியமாக விளங்குகிறது. கம்பன் பிறந்த ஊர் காவிரி தங்குமூர் என்று கம்பநாட்டாழ்வார் தமிழ் கவியாக இருக்கின்ற ஒப்பற்ற கவிஞர் பிறந்த ஊராகவும் இது இருக்கிறது. இப்பெருமானுடைய அழகை பார்த்து திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து தூது விடுக்கிறார். இந்த எம்பெருமானின் அருகே எங்கும் காண கிடைக்காதபடி பிரகலாத ஆழ்வானும் எதிரே எல்லா கோவில்களிலும் காட்சியளிக்கின்ற கருடாழ்வார் மற்றொரு பக்கத்திலுமாக இருந்து அருகே மார்க்கண்டேய மகரிஷியும் காவிரி தாயாரும் காட்சியளிக்கிறார்கள். திருமுன்பே உற்சவர் அழகே உருவாக அற்புதமாக சேவை சாதிக்கின்றார். இவருடைய அழகை பார்த்து தன்னை பெண்ணாக பாவித்து திருமங்கையாழ்வார் தேமருவு பொழிலெடுத்து மலர்ந்த போதை தேன் அதனை வாயுமடுத்துன் படையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த வருகால சிறுவண்டே தொடுதேன் உன்னை ஆமருவி நிறைமேத்த அமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்றானுக்கு என்னே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்றோர் மாதி நின்னயந்தாள் நிலையை எம்பிக்கானேன் என்பதாக பண்டை தூதுவிடுகிறார். இந்த எம்பெருமானுடைய அழகை பார்த்து அழகே உருவாகி இருக்கின்ற ஆமர்வியப்பன் செங்கமலத்தாயார் ஆழ்வாருடைய அருளை பெற்றவராக இருக்கின்ற நிகமாந்த மகாதேசிகனுடைய சந்நிதி அற்புதமாக திருக்குளம் தரிச புஷ்கரணி என்று மிக இயற்கை சூழலில் காவிரியினுடைய தீரத்தில் இந்த வீதியினையும் இந்த அழுந்தூரையும் இயற்கை வளம் மிக்க அந்தணர்கள் மிகுந்திருந்த ஊரை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். இப்படிப்பட்ட தேரெழுந்தூருக்கு ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் வருவோம். தேவாதிராஜனுடைய அருளை பெறுவோம். செங்கமலத்தாயாரின் திருவருளை பெறுவோம். தொடங்கும் திருப்பணிகளில் பங்கு பெறுவோம். அருள் பெறுவோம்.